காலையில் 7 மணி ஒரு மனுஷன் எலக்ட்ரிக் சேரில் உட்காந்துருக்குறான். அவன் கண்களில் பயம் இல்லை, கண்ணீர் இல்லை, ஏன் சின்ன வருத்தம் கூட இல்லை. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்குது. ஆஃபீஸர் சுவிட்சை போட்டார். 2000 வோல்ட் மின்சாரம் அவன் உடம்புல பாஞ்சிச்சு. அந்த சிறைக்கு வெளியே 2000க்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தாங்க. அவங்க கையில் இருந்த பதாதைகளில் பேர்ன் பண்டி பேர்ன்னு எழுதிருந்துச்சு. அவன் செத்ததை மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் சேரில் இருந்தவன் டெட் பண்டி அமெரிக்காவோட மிக கொடூரமான சீரியல் கில்லர். படித்தவன், அழகான முகம், சட்டக்கல்லூரி மாணவன், அரசியலில் செல்வாக்கு உள்ளவன், எந்த பெண்ணையும் தன் பேச்சால் வசீகரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இவன் எப்படி ஒரு அரக்கனாக மாறுறான்? 30க்கும் அதிகமான பெண்களை கொன்ன பிறகும் அவங்க உடலோட தகாத முறையில் இருந்தவன். இது நம்ப முடியாத ஆனால் நிஜமாக நடந்த கொடூரம். இன்றைக்கி நாம் கொடூரமான சீரியல் கில்லர் டெட் பண்டியோட மொத்த வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நவம்பர் 24, 1946 லூயிஸ் கோவல் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முன்னாடி குழந்தை பெற்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு. அதனால லூயிஸ் ஒரு முடிவு எடுத்தாங்க. தன் குழந்தைய தன்னோட பெற்றோர்கிட்டயே கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பொய் சொல்லப்பட்டுச்சு. உன்னோட தாத்தா பாட்டி தான் உன்னோட அப்பா அம்மா, உன்னோட உண்மையான அம்மா உன்னோட அக்கான்னு சொன்னாங்க. ஸோ டெட் பண்டியோட இந்த வாழ்க்கையே ஒரு பொய்யில் தான் தொடங்குச்சு. டெட்டோட தாத்தா சாமுவேல் ஒரு கொடூரமான மனுஷன். வீட்டில் எப்போதும் வன்முறை தான். மனைவியை அடிப்பார், நாய் பூனைகளை சித்திரவதை பண்ணி தீ வச்சு எரிப்பார். இந்த நரகத்தில் தான் டெட் வளர்ந்தான். அவனுக்கு 3 வயசாக இருக்கும்போதே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவனோட சித்தி ஜூலியா ஒரு நாள் இரவு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்கள சுற்றி பெட்டில் கத்திகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. பக்கத்தில் 3 வயசு டெட் பண்டி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 14 வயசு இருக்கும்போதே டெட்டோட ஒரு கசின் அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி அவனோட பிறப்பை பற்றி தப்பாக பேசி அவன் ஒரு சொல்லி உண்மையை உடைச்சான். அன்னைக்கு தான் டெட்டுக்குள்ளே இருந்த அந்த மிருகம் வளர ஆரம்பிச்சிச்சு. வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் டெட் சேரும்போது அவன் ஒரு பெர்ஃபெக்ட் யங் மேன். 1967 டயான் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சான். ஆனால் அவளோட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள இருந்த கோபம் பெண்கள் மீதான வெறுப்பாக மாறிச்சு. டெட் பெண்களை எப்படி அணுகுவான்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு போலியான கட்டை போட்டுக்குவான், இல்லாட்டி கையில் ஒரு ஊன்றுகோலை வச்சுக்குவான். ஒரு பாவப்பட்டவனை போல நடித்து என் காரில் இதை கொஞ்சம் தூக்கி வைக்க முடியுமான்னு உதவி கேட்பான். அந்த பெண்கள் அவங்களுக்கு உதவ போகும்போது தான் அவன் தான் சுயரூபத்தை காட்டுவான். அவன் வச்சிருந்த வாக்ஸ்வாகன் பீட்டில் காரில் ஒரு ரகசிய மாற்றம் செஞ்சு வச்சிருந்தான். பேசஞ்சர் சீட்டை எடுத்துட்டு அந்த பெண்களை அங்கே போட்டு அடைச்சிட்டு போயிடுவான். பெண்களை கொடூரமாக வேட்டையாடுற அதே டெட் பண்டி வீட்டுக்கு வந்தா ஒரு அன்பான காதலன், குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருந்தான். எலிசபெத் குளோபர்னு சொல்கிற ஒரு பெண்ணோட பல வருடங்களாக குடும்பம் நடத்தினான். இந்த டபுள் லைஃப் தான் அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் செஞ்சிச்சு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். டெட் பண்டி பெண்களை வெறும் கொலை மட்டும் செய்யலை, அந்த உடல்களை ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு கொண்டு போய் அந்த பிணங்களோட உடலுறவு வச்சுக்கிற கொடூரமான பழக்கத்தை வச்சிருந்தான். அவன் கொலை செஞ்ச பெண்களோட உடம்பு அழுகிற நிலையில் இருந்தாலும் வெறும் எலும்பு கூட மாறினா கூட மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த உடல்களோட நேரம் செலவழிக்கிறது அவன் வழக்கமாக வச்சிருந்தான். பெண்களை ஒரு மனிதனாக பார்க்காம தன் ஆசைக்கு உட்படுத்துகிற ஒரு பொருளாக மட்டுமே பார்த்தான் அந்த அரக்கன். இதுக்கெல்லாம் அப்புறம் டெட் பண்ணிக்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சும் இருந்தா. 18 வயசான கரல் டரோஞ்ச அவன் காரில் ஏற்றி ஹேண்ட் கப்ஸ் போட முயற்சி பண்ணப்போ அந்த பொண்ணு ஓடுற காரில் குதிச்சு தப்பிச்சாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் அன்னைக்கு தைரியமாக தப்பிக்கலைன்னா டெட் பண்டியை போலீஸால் சீக்கிரம் நெருங்கியிருக்கவே முடியாது. டெட் பண்டி வெறும் கொலைகளோட நிறுத்திக்கல, சில பெண்களோட தலைகளை துண்டிச்சு அதை தன்னோட ரகசிய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போனான். அதுக்கும் மேலே அழுகிய உடல்களோட பல நாட்களை செலவழிச்சிருக்கிறான். அந்த துர்நாற்றம் கூட அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலை. டெட் பண்டி தன் கொன்ன பெண்களோட உடல்களுக்கு மேக்கப் போடுறது, அவங்க தலைமுடியை சீவி அலங்கரிக்கிறதுன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான செயலை செஞ்சிருக்கிறான். கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிணங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு நினைச்ச ஒரு விபரீத மனநிலை தான் இது. சில பெண்களை கொலை செஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க பயன்படுத்தின நகைகள், உடைகள், ஏன் சில முக்கியமான பொருட்களை ஒரு வெற்றி பரிசாக எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த பொருட்களோட அவன் நேரம் செலவிடுறத ஒரு சடங்காவே வச்சிருந்தான். உண்மையை சொல்ல போனா டெட் பண்டியை ஆரம்பத்திலே பிடிச்சிருக்கலாம். பல மாகாண போலீசார் தங்களுக்குள்ள தகவல்களை பகிர்ந்துக்காதது அவனுக்கு சாதகமா போச்சு. ஒரு இடத்துல அவன் கார் நம்பர் கிடைச்சும் அவன் ஒரு லோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவனை சந்தேகப்படாம விட்டுட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் டெட் பண்டியை பத்தி போலீஸுக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவனோட காதலி எலிசபெத் தான். டெட் அப்படின்ற பேரை வச்சு போலீஸுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. ஆனா அப்போ போலீஸ் அதை
அதை சரியாக கவனிக்காமல் விட்டுறாங்க. 1975 ஒரு முறை பிடிப்பட்ட டேட் சிறையில இருந்து 2 முறை தப்பிச்சான். ஒரு முறை நீதிமன்ற லைப்ரரி ஜன்னல் வழியாக குதிச்சு தப்பிச்சான். 2வது முறை சிறையோட சீலிங்கில் ஓட்டை போட்டு தன் எடையை குறைச்சிக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக ஊர்ந்து தப்பிச்சான். வெளியே வந்தவன் புளோரிடாவுக்கு போய் அங்கிருந்த ஒரு பெண்கள் விடுதிக்குள்ள புகுந்து பல பெண்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னான். கடைசியில 12 வயசு சிறுமி கிம்பர்லி லீச்சை கொன்ன பிறகுதான் அவன் போலீஸ்கிட்ட மறுபடியும் சிக்கினான். அவனை மாட்டி விட்டது அவன் செஞ்ச சின்ன தப்பு தான். அந்த சிறுமியை தாக்கும்போது அவன் கடித்த தடம் அவனோட பற்களோட அமைப்புக்கு துல்லியமாக இருந்துச்சு. அந்த மோன்ஸ்டரை அடையாளம் காட்ட அந்த பற்களின் தடம் தான் ஒரு போரன்சிக் எவிடன்ஸாக மாறிச்சு. இதுதான் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்க முக்கிய காரணமாக இருந்துச்சு. நீதிமன்ற விசாரணையில் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்போவே சாட்சி சொல்ல வந்த பெண்ணான கரோலைன் பூன் கிட்ட டெட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அவளும் ஓகே சொல்ல அங்கேயே அவங்க கல்யாணம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் புளோரிடா லோ படி ஜட்ஜ் முன்னாடி சத்திய பிரமாணம் கொடுத்ததால அது வேலிட் மேரேஜா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. கரோலைன் பூனும் பண்டி ஒரு இன்னசென்ட் நம்பி லாங் டைம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு பொன் குழந்தையும் பிறந்ததா ரிப்போர்ட் இருக்குது. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவனோட அழகான முகத்தை பார்த்துட்டு கோர்ட் வாசல்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் அவனுக்கு ஆதரவா திரண்டாங்க. அவனுக்கு லவ் லெட்டர்ஸ் அனுப்பினவங்களும் இதுல இருந்ததா சொல்லப்படுது. சாக போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவன் ஒரு புது நாடகத்தை ஆரம்பிச்சான். என்ன தூக்கில போடாதீங்க, நான் இன்னும் பல கொலைகளை பத்தி ரகசியங்களை சொல்றேன்னு டீல் பேசினான். ஆனா சட்டம் அதை கேட்கல. அவனோட கடைசி உணவுன்னு சொல்லி எந்த ஸ்பெஷல் உணவும் அவன் வேணாம்னு சொல்லிட்டான். அதனால ஜெயிலில் வழக்கமாக கொடுக்கப்படுற மீடியம் ரேர் ஸ்டீக், முட்டை மற்றும் பிரெட் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவன் அதை எதையுமே தொட்டு கூட பார்க்கல. கடைசி நிமிஷத்தில் அவன் 30 கொலைகளை ஒத்துக்கிட்டாலோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்டப்போ இதில் இன்னொரு சைபரை சேர்த்துக்கோங்கன்னு சொன்னான். அதாவது 300 கொலைகள். அதோட டெட் பண்ணி இறந்த பிறகு அவனோட உடலை தகனம் பண்ண சொன்னான். அவனோட சாம்பலை அவன் கொலைகள் செஞ்ச அதே வாஷிங்டன் மலைப்பகுதிகளில் தூவ சொன்னான். செத்த பிறகும் அவன் அந்த இடங்களை விட்டு போக விரும்பலை. டெட் பண்டி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் கொலை செஞ்சதால தான் பின்னால் அமெரிக்காவில் மல்டி ஏஜென்சி கோஆப்ரேஷன் முறையே வலுவாக்கப்பட்டுச்சு. ஸோ டெட் பண்டியோட இந்த கதை நமக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஒரு அழகான அறிவுள்ள ஒரு முகத்துக்கு பின்னாடியும் ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டெட் பண்டியோட எந்த விஷயம் உங்களை ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து என்ன மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம்னு உங்களை ஐடியாவையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.